தலைப்பு செய்திகள். அதிகரித்த வெப்பத்தினால் ஏற்படும் கண் பாதிப்புகள், மருத்துவ நிபுணர் எச்சரிக்கை. சர்வதேச மன்றங்களிடம் முன்னாள் எம்பிக்கள் முன்வைத்துள்ள முறைப்பாடுகள். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி பற்றிய அரசின் நிலைப்பாடு. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் கணக்காளர் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது. ஹோர்முஸ் நீரிணியை மீண்டும் மூடிய ஈரான். விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நிலவும் அதிகரித்த வெப்பநிலையால் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அவசியமற்று வெளியில் நடமாட வேண்டாம் என யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார். இந்த வெப்பநிலை காரணமாக கண் சுகாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மருத்துவ நிபுணர் இதனை குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது அதிக வெப்பத்தினால் நீர் சத்து அதிகம் தேவை என்பதால் சிறியவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரை தேவைக்கேற்ப நீரினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகரிக்கும் வெப்பநிலையால் வழியில் அதிகரித்து காணப்படும் பிற ஊதா கதிர்களால் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் அவதானமாக இருப்பதற்கு காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அவசியமற்று வெளியில் நடமாட வேண்டாம். அத்துடன் இக்கால பகுதியில் தண்ணீர் அதிகம் பயன்படுத்துவதால் தொப்பி அணிவது, அங்கீகரிக்கப்பட்ட கண்ணாடிகளை அணிவது போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். கண்களை கசக்குவது, கைகளை சவுக்காரமிட்டு கழுவுவது, கைகளால் தேவையற்ற முறையில் கண்களை தொடுவது உள்ளிட்ட விடயங்களை தவிர்ப்பதன் ஊடாக இவ்வாறான நிலைமைகளில் இருந்து கண்களை பாதுகாத்து கொள்ள முடியும். கண்கள் அதிகம் பாதிப்பு அடைந்தால் மாத்திரம் வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை நிலையங்களை நாட முடியும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் சமூக வலைத்தளங்களில் கூறப்படுகின்ற தொற்று நோய்களோ கண் தொடர்பான தேவையற்ற பிரச்சனைகளோ உருவாகவில்லை. அது தொடர்பில் மக்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கை நாடாளுமன்றம் ஜனநாயகம், நிர்வாக நேர்மை மற்றும் நிறுவன சுதந்திரங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்றத்தின் செயலாளர் பிரேமஸ்ரீ மனோஜினால் குறித்த குற்றச்சாட்டுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இதன்படி சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம், பொதுநலவாய நாடாளுமன்ற சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் மேற்படி முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி முறைப்பாட்டில் இந்த கடிதத்தில் நாடாளுமன்ற பணியாளர் ஆலோசனை குழுவின் மூலம் இத்தகைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு சட்ட அதிகாரம் இல்லை என்றும் அத்தகைய நடவடிக்கை மிகவும் அறநெறிக்கு விரோதமானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்களை சட்டவிரோதமாகவும் நெறிமுறையற்ற முறையிலும் ரத்து செய்தல், நாடாளுமன்றத்தின் துணை பொதுச் செயலாளரை சட்டவிரோதமாகவும் தீய நோக்கத்துடனும் இடைநீக்கம் செய்தல், அறிக்கையின் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறுதல், நாடாளுமன்றத்தின் தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையின் ஓர் அதிகாரிக்கு எதிராக பல்வேறு துன்புறுத்தல்களும் முறைகேடுகளும் நடந்துள்ளன என்பதை முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் நடத்திய விசாரணை ஆகிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் முறையான சட்ட அதிகாரமின்றி நடத்தப்பட்ட ஒரு பூர்வாங்க விசாரணையின் அடிப்படையில் பிரதி பொது மக்களாண்மை பதவி இழப்பு செய்யப்பட்டுள்ளதை இக்கடிதம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சம்பவங்கள் நிர்வாக செயல்முறைகளின் குழப்பமான போக்கையும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பான, சுதந்திரமான மற்றும் தொழில்முறை பணி சூழலை உறுதி செய்வதில் உள்ள தோல்வியையும் வெளிப்படுத்துகின்றன என்று சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற பணியாளர் ஆலோசனை குழுவின் மூலம் அத்தகைய ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு எந்த சட்டபூர்வ அதிகாரமும் இல்லை என்றும் அத்தகைய நடவடிக்கை மிகவும் அர்த்தமற்றது என்றும் கடிதம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே நாடாளுமன்றம் ஜனநாயகத்தையும் நல்லாட்சியையும் உறுதி செய்வதற்காக தாமதம் தலையிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றம் இந்த அமைப்புகளை மேலும் வலியுறுத்தியுள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி ஏற்றுமதியால் ஏற்பட்ட நஷ்டத்தை விடவும் அதிகளவிலான தொகையை விநியோகஸ்தர்களுக்கு வழங்காமல் அரசு தடுத்து வைத்துள்ளதால் பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்தவித நிதி இழப்பும் ஏற்படாது என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தரம் குறைந்த நிலக்கரி விநியோகம் செய்யப்பட்டமை தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து குறித்த விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 9.15 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த தொகையானது மதிப்பிடப்பட்ட நட்டமான
8 மில்லியன் ரூபாவை விடவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்ததால் சக்தி உற்பத்தி திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் இந்த நஷ்டத்தை மக்களின் மின்சார கட்டணத்தில் சேர்க்க மாட்டோம் என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மிகவும் தெளிவாக கூறியுள்ளது. தரம் குறைந்த 3 நிலக்கரி கப்பல்களுக்கான 5 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவுகள் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிறுவனத்திடம் இருந்த 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பிணைப்பணமும் அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி தரம் குறைந்த நிலக்கரியை திருப்பி அனுப்ப முடியாது என்பதால் நிதி ரீதியான தண்டனைகள் மூலமே நஷ்டத்தை ஈடு செய்ய முடியும். எனவே இந்த விவகாரத்தில் ஏற்படும் முழுமையான நஷ்டத்தையும் விநியோகஸ்தரை ஏற்க வேண்டும். இதில் அரசுக்கோ அல்லது வரி செலுத்தும் மக்களுக்கோ எந்தவித சுமையும் இல்லை என்றார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை கணக்காளர் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர் கொழும்பிலிருந்து வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விநியோகஸ்தர் ஒருவரிடம் இலஞ்சம் பெறுவதற்கு முயற்சித்த போது குறித்த தகவல் கொழும்பு இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நேரடியாக வருகை தந்து கையும் மையுமாக கைது செய்துள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலை கணக்காளர் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்திய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கைதுக்கான காரணம் இதுவரை தமக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் மூடியுள்ளது. 47 நாட்களுக்கு பிறகு அந்த பாதை நேற்று தான் திறக்கப்பட்டது. ஆனால் சில மணித்தியாலங்களிலேயே ஈரான் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து தனது துறைமுகங்களை முற்றுகையிட்டு வருவதால் ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் கடுமையான மேலாண்மை நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. அமெரிக்கா தன் மீதான கடல்வழி முற்றுகைகளை நீக்கும் வரை இந்த நீரிணை திறக்கப்படாது என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இனி இந்த பாதை வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டுமானால் ஈரானின் நேரடி அனுமதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் முடிவால் சுமார் 20 இந்திய கப்பல்கள் உட்பட பல சர்வதேச கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இது உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் எரிவாயு விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சமாதான பேச்சுவார்த்தை முடிந்து போர் நின்றுவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த நீரிணை திறக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொரிய தீபகற்பத்தில் தென்கொரியாவுடன் இணைந்து அமெரிக்கா தங்களுடைய பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என வடகொரியா அதிபர் தெரிவிக்கிறார். இதனால் அணு ஆயுதம் உள்ளிட்ட ஆயுதங்களை அதிகரிக்கும் பணிகளை வடகொரியா தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறது. இதனால் அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை செய்து வருகிறது. ஜப்பான் நோக்கி கடற்கரை பகுதியில் அடிக்கடி சோதனை நடத்தி பதற்றத்தை தூண்டும். அதேபோல் கொரிய தீபகற்ப கடற்பகுதியில் ஏவுகணைகளை செலுத்தி சோதனைகளும் இடம்பெற்று வருகிறது. வரலாற்றில் இன்று 1954 உருது மற்றும் வங்காள மொழி ஆகியன பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. 1975 இந்தியாவின் முதலாவது செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1988 இந்தியா ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக மட்டக்களப்பில் 30 நாட்கள் உண்ணா நோன்பிருந்த நிலையில் அன்னை பூவதி உயிர் நீத்தார். 2021 ராவுல் காஸ்ட்ரோ கியூபா பொதுவுடைமை கட்சியின் முதல் செயலாளர் பதவியிலிருந்து விலகினார். இதன் மூலம் கியூபாவில் காஸ்ட்ரோ சகோதரர்களின் 62 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.